ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால், நான் ஒரு அலுவலாக நைனாமோடு வந்தேன். சரியா, எனக்கு சட்டியாக 12:30 1 மணி ஆகிட்டு சட்டியான பசி. என்ன செய்வோன்னு பார்த்தா வந்தால் ஒரு பிரியாணி, அதுவும் சீப்பான ரேட்டில் தரமான பிரியாணி. சரியா, யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொல்லி உங்கள்கிட்டையும் அதை ஷேர் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். இப்போ கடையை பார்க்குறேன், எந்த இடம்னு சொல்கிறேன், வாங்க. சரியா, இது நைனாமடுல ரோட்டை பாருங்கள். நைனாமடுல சந்தியில் இருக்குது. சரியா, வவுனியாவிலேருந்து வர இங்கே நைனாமடு இங்கேருந்து வந்தாலும் வரலாம். சரியா, ஓகே. இந்த பாருங்கள் போட் போட்டிருக்குறாங்க. பிரியாணி 380 இலங்கை ருப்பீஸ். இலங்கை ரூபாவுக்கு வெறும் 380 ரூபாய். சரியா காய்ஸ், இலங்கையில் இவ்வளோ சீப்பான ரேட்டில் பிரியாணி கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். சரியா, நான் வெயில் அதனால தான் கூட பிடிச்சிருக்கேன். நான் எப்படி தெரியுறேன்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோவை இந்த நியூஸை சொல்லணும் அப்படின்னு. நிறைய பேர் நீங்கள் இங்கே வந்து சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாத ஆட்கள் நீங்கள் இதை பார்த்து வாங்க. உண்மையிலேயே 1500 ரூபா 2000 ரூபா 1000 ரூபாய்க்கு தான் இங்கே பிரியாணி. சரியா, ஆனால் 380 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்குறாங்க. வாங்க போய் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். ஓகே, வாங்க பாருங்க. இதுதான் கடை. மதிய உணவுக்கு பார்சலுக்கு இரணவ காணையில் பார்சலுக்கு மேல் தேவைப்பட்டால் 1 மணி நேரத்திற்கு முன் அழைக்கவும். சரியா, அதெல்லாம் இருக்குது. நம்பர்ஸ்லாம் இருக்குது. இலங்கையில் உள்ளவங்க எடுத்துக்கொள்ளலாம். சரியா, வவுனியாவில் நாங்கள் நிறைய கடைகளில் பிரியாணி சாப்பிட்ருக்கோம். சரியா, 1000 ரூபாய் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம். சரியா, ஆனால் இது கொஞ்சம் சீப்பான ரேட்டாக இருக்குது. ஆனால் பிரியாணி எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களை வெல்கம் பண்ணுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். பிரியாணி சாப்பிடணும். கை கழுவி போட்டு வரேன். ஓகே, ரெடி பண்ணிடுங்க. வாங்க காய்ஸ், இந்த பாருங்க. இதுங்க நான் கூடையை மடக்கி கொள்கிறேன். இந்த பாருங்க, இப்படி ஒரு இதில் தான் தண்ணி வச்சுருக்காங்க. சின்ன அழகான கப்பு. இப்படி பைப்பெல்லாம் இல்லை. இது எப்படி இருக்குன்னா ஒரு வில்லேஜ் இது மாதிரி இருக்குது. ரொம்ப மண் பாத்திரம், மரங்களால் செய்தது, ஊற்றுமே நிறைய அப்படி இருக்குது. சரியா, நிறைய மண் பாத்திரங்கள். இந்த கதவு டோர் எல்லாமே பாருங்களேன் அப்படி இருக்குது. வந்துட்டோம் பாருங்க. பிரியாணி அப்படின்னு அடிச்சிருக்குது. ஓகே, இந்த பிரியாணி தான் ஸ்பெஷலாக. ஓகே ஐயா, லைட் இருக்கா? ஓகே, ஸோ மச். இது ஆர்டர் ப்ளஸ் நாகில் இருக்கலாமா? வாங்க, இப்போ நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவோம். சரியா, இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பாருங்கள் வெள்ளெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் செமையாக செஞ்சுக்கிறாங்க காய்ஸ். இப்போ பிரியாணி ரெடி ஆகிட்டு பாருங்கள். பார்க்கவே யம்மி வாவ், எனக்கு எச்சி ஊறுது. இன்றைக்கி ஒரு புடி கட்ட போகிறேன் பாருங்கள். அதுக்கு முதல் பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இது சிக்கன் பீஸ். இது இங்கே ஒரு விதமான ஒரு என்னையா இது வெங்காய சம்பல். இது ஸ்பெஷல் டு ஸ்ரீலங்கா. இது கட்ட சம்பல்னு சொல்லுவாங்க. இது எக் தானே, எக் ஃப்ரை பார்த்தீங்களா? அதை எவ்வளோ அழகாக செய்திருக்காங்கன்னு. அண்ட் இங்கே பாருங்கள், தேவைப்பட்டால் சிக்கன் கறி பேபி குழம்பு. சரியா, ஓகே. இது இப்படி தான் இங்கே இலங்கையில். சரியா, இந்தியா மாதிரி இருக்காது. இலங்கையில் இருக்கிறவங்களுக்கு இலங்கையில் தெரியும். அதை விட ஸ்பெஷல் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன் என்னதுக்கு. ஏண்டா இதில் லஞ்சிட் போட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு கவலையாக கிடக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் மண் பீங்கா. சரியா, மண் கோப்பையில் தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். இப்போ அதிலேயே போட்டு வந்துருக்கலாம். ஆனால் அவங்க லஞ்சிட் போட்டு வந்துருக்கலாங்க. ஓகே, நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்த்து என்னென்னு சொல்கிறேன். சரியா, எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன். சாப்பிட போகிறேன். முதல் ஒரு தரம் குஸ்காவை சாப்பிட்றேன். ஓகே, செம்ம டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. சிக்கனோட வச்சு சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் சால்ட்டு ப்ராப்ளமாக இருக்குது. நான் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவேன் சால்ட்டு. ஓகே ஓகே, அப்போ சிக்கனோட அல்டிமேட், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணும்போதே இனிப்பும் உரைப்பும் சேர்ந்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் எப்போயுமே பிரியாணிக்கு இப்போ சாப்பிட மாட்டேன், அதனால் அதை எடுக்க போகிறதில்ல. ஆமாம், ரொம்ப பலமையாக எக்கு அவிச்சு முட்டையாக அவிச்சு தான் வைப்போம். ஆனால் இங்கே
பார்த்தீங்களா? பார்க்க அழகாக சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்க. அஞ்சரை வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை விஷயமே இதில் அடங்கியிருக்குது. சூப்பராக இருக்குது. ஸ்டொமக்குக்கு குட். ஓகே, அதை விட நான் முக்கியமான உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். என்னென்னு கேட்டால் இந்த கடையில் இந்த ஓனர் ஓகே இவங்க மிக மிக அன்பாகவும் பாசமாகவும் வரவேற்கிறாங்க, உபசரிக்கிறாங்க. உபசரிப்பு தான் நம்மளுடைய தமிழர்களுடைய கலாச்சாரம். அதை அழகாக செய்கிறாங்க. ஒரு சின்ன கடை காய்ஸ், சரியா? உண்மையிலே சொல்கிறேன், பம்னியாவில் நாங்கள் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன். நான் சாப்பிட்ருக்கேன். நான் குறிப்பிட்டு நேம் சொல்ல விரும்பலை. 1500 2000 இப்படிலாம் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், சரியா? ஆனால் மினக்கட்டாலும் பரவாயில்ல. வவுனியாவிலேருந்து 100 ரூபா தான் இங்கே வந்து பிரியாணி சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சோழ போக்கில் ஆடம்பரங்களை பார்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மிஸ் பண்ணிக்கொண்டே போகிறோம் வாழ்க்கையில். ஜஸ்ட் சூப்பராக இருக்குது. இப்போ நான் சாப்பிட்றேன். ஓகே, வாங்க வந்து நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் பெற்ற இன்பம் திரும்பவும் பெருக வையகம். அவ்வளோதான். வேலை செய்கிற இந்த ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்களா, லோடு மற்றது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே வேலை செய்கிறாங்க. ஒரு 1500 ரூபாய்க்கு தான் 1500 ரூபாயும் கொடுத்து பிரியாணி சாப்பிடணுமா? முடியாது. அவங்கெல்லாம் சாப்பிடணும், அவங்க எல்லாமே இதை ருசிக்கணும்னு சொல்லி நல்ல உள்ளத்தோட நல்ல எண்ணத்தோடு செய்கிற இவங்களுக்கு உண்மையிலே கடவுளை ஆசீர்வதிக்கணும். கேஸ் வந்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். நீங்களும் பிரியாணி சாப்பிடலாம். வாங்க. வெறும் சீப்பான ரேட் 380 ரூபாயில் தரமான பிரியாணி உண்மையிலே கிடைக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸ்ன்னு சொல்லி. ஜஸ்ட் 2 பீஸ். இங்கே முட்டை, இங்கே இதெல்லாம் வச்சு உண்மையிலேயே செம்ம. உண்மையிலே எனக்கு அதிகம் அப்படி நான் எங்கேயுமே பார்த்தேன் இல்லை. உண்மையிலே சொல்கிறேன். வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஓகே, பாய்.